ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் எஸ்பிஐ பேங்க்கில் இருக்கிற அமிர்த் விஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 டேஸ்க்கான ஒரு ஸ்பெஷல் எப்படியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அமிர்த் விஸ்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு அமிர்த் விஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸாகவும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் டென்யூர் வந்து 4 டேஸ். ஸோ டைப் வந்து ஃபிக்ஸ்ட் அண்ட் டேர்ம் டெபாசிட். ஸோ எல்லா லிமிட்டட் பீரியட்லேயும் ஸோ இது வந்து இருக்குது. ஸோ எல்லா டேஸ்லேயுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஒரு லிமிட்டட் பீரியடில் தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து விடுவாங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 400 டேஸ் அப்படின்னு சொல்லி அமித் கலாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் இருந்தது. ஸோ அதை வந்து விட்ரால் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 4 டேஸ் தான் இந்த ஸ்கீம்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கீம் டியூரேஷன்ஸ் எப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ லாக் பீரியட் பொறுத்த வரைக்கும் 4 டேஸ் வந்து வரைக்கும் 1 இயர் 2 months and 90 days வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாட் ஃப்ளெக்சிபிள், அதாவது எக்ஸாக்டாக 4 டேஸ் வந்து உங்களுக்கான இருக்கும். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நார்மல் எஃப்டி, ஸோ ஏற்கனவே ஒரு எஃப்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த எஃப்டியை நீங்கள் க்ளோஸ் பண்ணி கூட இதில் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 0.3 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பப்ளிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேர் ஆனம் வந்து கொடுத்துருக்காங்க. சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க அப்படின்னா 80 வயசுக்கு மேலே இருக்கவங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரல் பப்ளிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டோ அதிலிருந்து சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசன் வந்து சூப்பர் சீனியர் சிட்டிசனுக்கு 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இதில் அதிகமாக கொடுக்குறாங்க. அடுத்தது இதில் 0.4 முக்கியமாக பார்க்கக்கூடியது லான்ச் அண்ட் வேலிடிட்டி பீரியட். ஸோ இது வந்து பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து மார்ச் 31 வரைக்கும் தான் இதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 15லேருந்து ஸோ இப்போ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த், அதாவது நெக்ஸ்ட் இயர் மார்ச் 31 வரைக்கும் 2026 வரைக்கும் இது வந்து சொல்லியிருக்காங்க. மேபி இதை வந்து அதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் இப்போதைக்கு மார்ச் 31, 2026 வரைக்கும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா எஸ்பிஐ அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஸோ எப்படி நீங்கள் பிரான்ச்சை விசிட் பண்ணணுமா அல்லது ஆன்லைன் மூலமாக பண்ணலாமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது டெபாசிட் அமௌண்ட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் டெபாசிட்டை நீங்கள் 1000 ரூபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 கோடி வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஸோ அக்செப்ட் அந்த மினிமம் அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் 1000 இருக்கணும். 1000, 2000, 3000, 4000 அந்த மாதிரி மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் ரீட்டைல் டெபாசிட் ஒன்லி, அதாவது ஸ்மால் அமௌண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ பிக்கஸ்ட் அமௌண்ட்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 டைப் ஆஃப் டெபாசிட் லிமிட் இருக்குது. அதாவது மந்த்லி பே அவுட் ஆப்ஷன், குவார்ட்டர்லி, ஆஃபேலி, இயர்லி. அதாவது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் ஒரு லம்ஸ் அமௌண்ட்டும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு 10 lakhs வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 4 டேஸ் கழித்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் அப்படியும் கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் மந்த்லி கூட உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுதான் மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸ் அல்லது குவார்ட்டர்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 months ஒன்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆன் மெச்சூரிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆன் மெச்சூரிட்டி அப்படின்றது 4 டேஸ் கழிச்சு அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட், ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கிறது தான் இந்த ஆன் மெச்சூரிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர்டு விட்ரால் அண்ட் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எனி டைம்ஸ் வந்து நீங்கள் விட்ரால் பண்ணலாம். ஸோ 7 days கழிச்சு, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 7 days கழிச்சு நீங்கள் எப்போ வேணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஆனால் முன்கூட்டியே நீங்கள் விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் சம் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். ஸோ டெபாசிட் அப் டு 5 lakhsக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு பெனால்ட்டியை ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் அபோவ் 5 lakhs பிலோ 3 crore அப்படின்னா 1% ஆஃப் பெனால்ட்டி வந்து கொடுப்பாங்க.
அதே போல் ஸ்டாப்பு இவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது 0.8 பொறுத்த வரைக்கும் லோன் அண்ட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் லோன் எடுத்துக்கலாம். ஸோ லோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன லோன் எடுக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டில் வந்து 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் வந்து லோனாக எடுத்துக்க முடியும். ஒரு 10 lakhs எடுக்கிறீங்க அப்படின்னா 9 lakhs வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய லோனை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க. அதே போல் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஸோ இப்போதைக்கு என்ன 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து அதிகமாக இருக்கும். ஸோ 8.60 அப்படின்ற கால்குலேஷன்ஸில் கொடுப்பாங்க. ஸோ இப்போது ஜென்ரலாக ஒரு கால்குலேஷன்ஸ் ஜென்ரல் பப்ளிக் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கால்குலேட் பண்ணலாம். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 lakh வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். டென்யூர் வந்து 4 days ஸோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட்டாக அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 8,025 ரூபா. அது வந்து 4 days கழித்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் எக்ஸாம்பிள் 2 ஸோ சீனியர் சிட்டிசன் ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 7.10% ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்ராக்சிமேட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 8,600 ரூபா அவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக எடுத்திருப்பாங்க. ஸோ அப்ராக்சிமேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றதே சொல்லலாம். ஸோ மெச்சூர்டு வேல்யூவாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து 1,08,600 ரூபா அவங்க NW டென்யூரில் எடுத்துப்பாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் கால்குலேஷன்ஸ். ஸோ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஏற்ற போல் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னும் வேணும் அப்படின்னா ஸோ லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 lakh 3 lakh 5 lakhs அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்கான கால்குலேஷன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 0.12 பொறுத்த வரைக்கும் டேக்ஸ் அண்ட் TDS ரிலேட்டடான ரூல்ஸ் வந்து அதாவது நீங்கள் 5 yearsக்கான டென்யூர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கும். 5 lakhsக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டென்யூர்ஸ் வந்து சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஓவராலாக 50,000 ரூபாய்க்கு மேலேயும் சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலேயும் இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க டேக்ஸ் அண்ட் TDS ரிலேட்டடான ரூல்ஸ். அடுத்தது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் பேக் அண்ட் பை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ ட்ரஸ்டடான பேங்க். ஸோ அதாவது RBI வந்து இப்போ கூட லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா SBI வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃபஸ்ட் பேங்க்கில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது SBI தான். ஸோ அதுக்கான பக்கெட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஹையஸ்ட் பக்கெட் இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ 4 buckets வரைக்கும் SBI வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வெரி லோ ரிஸ்க். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எப்படி நம்ம இந்த அமிர்த் விர்ஸ்டி ஸ்கீம் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம்ஸை ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ உங்கள்கிட்ட யோனோ ஆப் இல்லது இன்டர்நெட் பேங்கிங் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அமௌண்ட்டும் டெபிட் பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் அதாவது இதில் உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங்கோ அல்லது யோனோ ஆப்போ இல்லாத பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய பேங்க்கை தான் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, என்னென்னலாம் பண்ண போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக இதுக்கான சம்மரி ஷார்ட் அப்படின்னு எடுத்திங்க அப்படின்னா ஸோ டென்யூர் வந்து 4 days, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7.60% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மினிமம் டெபாசிட்டாக 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் ஆகுது. ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் சம் ஃபைனாலி சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் ஷார்ட் டேர்ம் கேரண்டர் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஸ்கீம்ஸில் இருக்குது. ஸோ இப்போது இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக 1 by 1 நம்ம பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் 8,028 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது 8,028 ரூபா. 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 24,085 ரூபா. ஸோ நான் சொல்கிறது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும்தான். ஸோ எண்ட் ஆஃப் தி டென்யூரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து கிடைக்கும். அடுத்தது 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 56,199 ரூபா. 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது 72,256 ரூபா. அதுவே 11 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 88,313 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்கும். 13 லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,04,370 ரூபா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுவே நீங்கள் 15 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,20,427 ரூபா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.